வங்கதேச வன்முறையில் நேற்று ஒரே நாளில் 135 பேர் உயிரிழப்பு. காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் மட்டும் 96 பேர் மரணம். அமெரிக்காவின் நியூயார்க்கில் வங்கதேச தூதரகத்துக்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் வங்கதேசத்தை கட்டமைத்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் படத்தை அகற்றினர். இங்கிலாந்தில் தஞ்சமடைய ஷேக் ஹசீனா திட்டம். அனுமதி கிடைக்கும் வரை இந்தியாவில் தங்கியிருக்க முடிவு. வங்கதேச வன்முறையின் பின்னணியில் வெளிநாட்டு சதியா? அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. ஷேக் ஹசீனா இந்தியா வர கோரிக்கை விடுத்ததால் தற்காலிக அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் மாநிலங்களவையில் உரை. வங்கதேச நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. இந்தியர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் விளக்கம். பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதலில் இறுதி சுற்றுக்கு முன்னேறினார் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா. தகுதி சுற்றில் முதல் வாய்ப்பிலேயே 89.34 மீட்டர் தொலைவுக்கு ஈட்டி எறிந்து அசத்தல். ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் காலிறுதிக்கு முன்னேறிய இந்திய வீராங்கனை விக்னேஷ் கோவத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் டோக்கியோ ஒலிம்பிக் சாம்பியனான ஜப்பான் வீராங்கனையை தோற்கடித்தார். பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானிக்கு உடல்நலக்குறைவு. டெல்லி அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. உரிமை தொகையால் பெண்களின் சமூக பங்களிப்பு அதிகரித்துள்ளது. மாநில திட்டக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மகளிர் உரிமை தொகை மூலமாக பெண்களின் பொருளாதார சுதந்திரம் அதிகமாகி இருக்கிறது. பேருந்துகளில் கட்டணமில்லா விடியல் பயணம் மூலமாக பெண்களின் சமூக பங்களிப்பு அதிகமாகியுள்ளது. புதுமை பெண் திட்டம் மூலமாக கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகமாகியுள்ளது. இப்படி ஒவ்வொரு திட்டமும் ஒரு பிரிவினரை உயர்த்தி வருகிறது. கோவையின் மேயராக திமுகவின் ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு. வெற்றி சான்றிதழை பெற்றதும் பொறுப்பேற்றுக் கொண்டார். கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். பொதுமக்களின் உயிருடன் விளையாடும் போலி மருத்துவர்கள் சமூகத்திற்கு ஆபத்தானவர்கள் என்பதால் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. ஜூன் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களின் 6 பேரை விடுதலை செய்த இலங்கை நீதிமன்றம். படகு ஓட்டுநருக்கு மட்டும் ஓராண்டு சிறை தண்டனை விதிப்பு. மக்களவையில் தமிழக மீனவர்கள் பிரச்சினை குறித்து கேள்வி எழுப்பிய திமுக எம்பிக்கள் கனிமொழி, செல்வகணபதி பேச்சு. தமிழக மீனவர்கள் கொல்லப்படுவதை மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதாக மாநிலங்களவையில் பேசிய வைகோ. அளவு மாறுபாடு புகாரால் ஒவ்வொரு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் அளவு எடுத்து தைப்பதால் சீருடை வழங்குவதில் தாமதம். ஆகஸ்ட் மாதத்திற்குள் 4 செட்டு சீருடை வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் விளக்கம். தஞ்சையில் பாதாள சாக்கடை சீரமைப்பின் போது மண் சரிவில் தொழிலாளர்கள் சிக்கிய சம்பவம். பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாடும்.
தஞ்சை, திருவாரூர், நாகை, கடலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. சென்னையிலிருந்து மைசூரு சென்ற வந்தே பாரத் பெட்டியில் சார்ஜர் போட்டபோது வெடித்த செல்போன். பயணிகள் கூச்சலிட்டதை அடுத்து வாணியம்பாடி ரயில் நிலையத்தில் 1/2 மணி நேரம் நிறுத்தம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் மோகன் இணைக்கிறார். மோகன், விவரங்கள். நந்தா, தமிழகத்தில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாலும் கூட திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயில் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளான கண்ணமங்கலம், குன்னத்தூர், சேவூர் ஆகிய பகுதி, புதுப்பாளையம் ஆகிய பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக காற்றுடன் கூடிய மிக கனமழை பெய்து வருகிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி குன்னத்தூரில் எடுக்கப்பட்டது. இந்த குன்னத்தூரில் தான் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாத இந்த மழை பெய்து வருகிறது. இந்த மழை தொடர்ந்து பெய்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நந்தா, நன்றி மோகன், விரிவான விவரங்களுக்கு. செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அமலாக்கத்துறை வழக்கு தொடர முடியுமா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மாநில போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய முடியுமா என்று பதிலளிக்க வேண்டும் என்றும் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வரும் 12ஆம் தேதி அமலாக்கத்துறை விரிவான வாதத்தை முன்வைக்க இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அமலாக்கத்துறை வழக்கு தொடர முடியுமா என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மாநில போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் அமலாக்கத்துறையால் எப்படி வழக்கு தொடர முடியும் என்று கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக விரிவாக பதிலளிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வரும் 12ஆம் தேதி இது தொடர்பாக விரிவான வாதத்தை அமலாக்கத்துறை முன்வைக்க இருக்கிறது. போலி மருத்துவர்கள் சமூகத்திற்கு ஆபத்தானவர்கள் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்திருக்கிறது. போலி மருத்துவர்களை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், வழக்கின் பின்னணி என்ன தெரிவித்திருக்கிறார்கள் நீதிபதிகள்? லாவண்யா, அதாவது தென்காசியில் சூர்யா மருத்துவமனை நடத்தி வருகிறார் அமிர்தலால் என்பவர். இவர் கொரோனா காலகட்டத்தில் தனது மருத்துவமனையில் ஆய்வு செய்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் சுகாதாரமாக இல்லை என்று கூறி அபராதம் விதித்துள்ளனர். அந்த அபராதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு நீதிபதி முரளிசங்கர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் இந்த மனுதாரர் எலக்ட்ரோ ஹோமியோபதி டிப்ளமோ படித்துவிட்டு மருத்துவம் நடத்தி அலோபதி மருத்துவம் பார்த்துள்ளார், மருத்துவம் நடத்தி வந்துள்ளார். இது ஏற்புடையதல்ல என்று தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் போலி மருத்துவர்களை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் போலி மருத்துவர்கள் சமூகத்திற்கு ஆபத்தானவர்கள், இது போன்ற பட்டப்படிப்பு சான்றிதழ்களை வைத்து பொதுமக்கள் உயிருடன் விளையாடக்கூடாது. எலக்ட்ரோ ஹோமியோபதி மெடிசின் டிப்ளமோ சான்றிதழை வைத்து மருத்துவமனை பார்க்க முடியாது, மருத்துவமனை நடத்த முடியாது என்ற இந்த விஷயம் சுகாதாரத்துறைக்கு தெரிந்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிபதி முரளிசங்கர், சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவமனையில் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு அங்கு தகுதியான மருத்துவர்கள் மருத்துவம் பார்க்கிறார்களா இல்லையா என்பதை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.